நீண்ட நாட்களுக்குப் பிறகு தேனிசை தென்றல் தேவா இசைப்பந்தி வைக்கும் படம் திடுக். பல திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட திரைப்படமாக உருவாகி வரும் திடுக் படத்திற்கு தேவா இசையமைக்க சம்மதித்திருக்கிறார். நீண்ட இடைவெளி என்பதற்கு காரணம், தேவா இப்போது படு பிஸியான ஒரு இசையமைப்பாளராக, அதாவது மலேசியா, சிங்கப்பூர், மதுரை, திண்டுக்கல், சேலம் என்று நாடுதோறும் தன்னுடைய தேனியைப் போல பறந்து சென்று மேடைகள் தோறும் தேனிசை விருந்து படைத்து வருகின்றார். அப்படி பிஸியாக இருக்கும் தேவா திடுக் படத்திற்கு தனி கவனம் செலுத்தி இசையமைத்திருக்கிறார். தேனிசையின் கானாவும் இதில் போட்டு மகிழலாம், கேட்டு மகிழலாம். அவரும் போட்டு கொடுத்திருக்கின்றாராம். டிடி புரொடக்ஷன் சார்பாக தயாராகும் இந்த படம் த்ரில்லர் மூவி, ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் தயாராகும் படம் திடுக். தேவா இசையில் பாடல்கள் மற்றும் கதை, திரைக்கதை, வசனம் காட்ஃபார் எழுத பல்வேறு படங்களில் இணை இயக்குனராக பணியாற்றிய கடையல் சத்யராஜ், டோனி ஜார்ஜ் காட்ஃபாதர் இயக்குகிறார்கள். முக்கியமான வேடத்தில் நட்டி கதையில் திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளில் வருகின்றார். கதையின் நாயகியாக ஐஸ்வர்யா புத்தம் புதுமுகம், அழகிய முகம் நடிக்கின்றார். கதாநாயகனாக மெல்வின் மற்றும் மதன் மற்றும் பலர் நடிக்கின்றனர். அனில் நாயர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இதன் படப்பிடிப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மிக அழகான இடங்களை தேர்ந்தெடுத்து முட்டம், திருப்பரப்பு போன்ற அழகிய பகுதிகளில் படப்பிடிப்பு நடக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படத்தின் மக்கள் தொடர்பாளராக அண்ணன் நெல்லை சுந்தரராஜன் பணியாற்றியிருக்கின்றார். திடுக்கிட வைக்கும் திருப்பங்கள் நிறைந்த இந்த திரைப்படம் விரைவில் திரைக்கு வருவதற்கு முன்பு அதற்கான முதற்கட்ட படப்பிடிப்பு தொடங்கிவிட்டது. இதற்கான தொடக்க விழா சமீபத்தில் பிரசாத் லேபில் தொடங்கப்பட்டது. தேவா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திடுக் எல்லோர் வாழ்விலும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக உருவாகி வருகிறது திடுக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.